நான் கஸ்டமர்கிட்ட 1 month ஆச்சு வாங்கி CPU RAM பண்ணியிருக்கேன். ஆனால் நெட்வொர்க் வரல. அன்னிலேருந்து போட்டால் சிம் கார்டு இன்செர்ட் சிம் தான் காமிக்குதுன்னு சொன்னார். IME செக் பண்ணி பார்த்துட்டேன், பர்ஃபெக்டாக இருக்குது. பேஸ் பண்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் இல்லை, ஹார்ட்வேர் தான். அவர் பண்ண இடத்துல தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு. CPU தான் ரீபால் பண்ணணும்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டு வாங்கிட்டேன் சார். CPU தான் எதுனா பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த லைனை முதல்ல வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு லைனாக செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் CPU பக்கத்தில் பார்த்தா ஒரு 3 கெப்பாசிட்டர் டைவர்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஷார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ண உடனே 100% ஓகே ஆகிடுச்சு. நான் இது ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. நான் இப்போ கூட நினைச்சது என்னன்னா இது CPU கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். நான் நினைச்சது டைவர்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக இருக்காது, 100% CPU தான் இருக்கும். டபுள் டக்கர் நான் பண்ணவே இல்லை. இப்போ முதல் தடவை என்னுடைய மொபைலில் வச்சு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இதனால எனக்கும் ஒரு நாலேஜ் வந்து கேட்சாச்சு. இவ்வளோ நாளாக வந்து பின்னாடி உட்காந்து பார்த்து இருந்ததை தவிர இப்போ லைவாக பண்ணதுனால எனக்கு இப்போ இல்லை, அது சாவர வரைக்கும் மறக்காது. எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காது. நீங்களே வந்து செஞ்சு பாருங்க. உங்களுடைய மொபைல் நீங்களே வச்சு செஞ்சு பார்த்தா தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சொல்லி கொடுத்தது பர்ஃபெக்டாக புரிஞ்சிடுச்சு. ஆனால் வந்து நான் அதை செய்யலாம், நானாக செய்யும்போது தான் அதோட இம்பேக்ட் தெரிஞ்சிடுச்சு. இப்போ பர்ஃபெக்டாக இருக்கு. எனக்கு இன்னும் பூஸ்ட் அப் மாதிரி இருக்கு.